யூனிவர்ஸ் நேயர்களுக்கு எனது அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் தோழர்களே. உண்மை ஒரு நாள் வெளியாகும், உள்ளங்கள் எல்லாம் தெளிவாகும். பொறுமை ஒரு நாள் புலியாகும், அதில் பொய்யும் புரட்டும் பலியாகும் அப்படின்னு சொல்லுவாங்க. கெட்டிக்காரன் புழுகு 8 நாள் அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு செய்தி. இப்ப நான் ஒரு படம் காட்டுறேன், சரியா? இத்தனை நாளா திமுக காரன் காட்டின படத்தெல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டு இருப்போம். நல்லா படம் காட்டுவாங்க இருக்கையில. இப்ப பாருங்க, ஒருத்தர் ஆடுற ஆட்டம் பாருங்க, எப்படி இருக்குங்கிறத பாருங்க. இப்ப நான் உங்ககிட்ட சொல்றேன், அதை பாருங்க. இப்ப நான் ஒரு படம் காட்டுறேன். அது இத்தனை நாளா நமக்கு திமுக படம் காட்டினாங்களா, அதை நம்ம படம் காட்டுறேன். தாங்க பாருங்க, இதை பார்த்துக்கோங்க. இதுல கீழே இருக்கிறவர் யார் தெரியுமா? ஐயர் நல்லவர் சொல்லுவாங்க இல்லையா? ஐயர் மிக நல்லவர். பள்ளிக்கூடத்துல பாடங்கள்லாம் சொல்லி கொடுத்துருப்போம். ஐயர் நல்லவர். இவர் மேல இருக்கிறவர் யார் தெரியுமா? திமுகவின் பொதுச் செயலாளர். பேரறிஞர் அண்ணா இருந்த பதவி. பேரறிஞர் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்கின்ற கட்சியை துவங்குகிற பொழுது அவர் வகித்த பதவி பொதுச் செயலாளர். அவரோட துரைமுருகனோட மகன் இவர். அவரு பாத்துக்கோங்க. இங்க ஒரு ஐயர் முரட்டுத்தனமா உட்காந்துருக்காரு பாருங்க. முரட்டையர்பாங்க இல்லையா? முரட்டையர் ஒருத்தர் உட்காந்துருக்காரா? 2 ஐயர் பாய்க்கிறார் சொல்லுவாங்க, எனக்கு 2 அப்பா அப்படிம்பாருல படத்துல. அது மாதிரி 2 ஐயர் நல்லவர். அவர் வந்து இன்னொரு படம் கட்டுற பார்த்தீங்களா? ஐயர் நல்லவர் திமுகவில் துவங்குகிற பொழுது, அண்ணா துவங்குகிற பொழுது பெரியாருக்கு இருக்கையை கொடுத்துவிட்டு அந்த இருக்கையில் அமராமல் பொதுச் செயலாளர் என்கின்ற பதவியை உருவாக்கி அதில் அமர்ந்து போராட்டம் நடத்தி மறியல் பண்ணி ஆட்சியை பிடித்து சிறை சென்று கேலிக்கு உள்ளாகி விரட்டப்பட்டு அடிக்கப்பட்டு துரத்தப்பட்டு ஆட்சிக்கு வந்தவர் அண்ணா. அவர் இருந்த பதவியில் இருக்கிறது தான் அது. பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்கள் பகுத்தறிவு பிதாமகன் தந்தை பெரியார் அவர்களின் கொள்கைகளை பேசுவதை பரப்புவதே தன் வாழ்நாளாக கொண்ட பிராமண எதிர்ப்பு என்கின்ற அந்த மனிதன் மகான் இருந்த பதவியில இருந்துட்டு பாருங்க, நல்லா பாருங்க தோழர்களே, நன்றாக பாருங்கள். விஜய் ஆட்சி நடத்தாம யார் ஆட்சி நடத்துவா? ஐயர் எங்க இருக்கிறார்? ஐயர் நல்லவர். பத்தியிலா 2 ஐயர், ஒன்னு சாந்து, ஒன்னு பட்டை போட்டு, இன்னொன்னு நாமம் போட்டு அவர்கள் இதுல இருக்கிறாங்க, நம்பிக்கையில இருக்கிறாங்க. பிராமணர் வேலையை செய்கிறார்கள். உன் வீட்டுல என்ன வேலை? அடுத்து பார்த்தீங்களா? அராஜக என்ன ஆட்டம் பார்த்தீங்களா? கழுத்துல பாருங்க. இவரு காட்பாடியோட துரைமுருகன் ஊர்ல இருக்கிறவர். அவரு இப்படி ஒரு ஆட்டம், இப்படிக்கா ஒரு ஆட்டம், அப்படிக்கா ஒரு ஆட்டம் அப்படின்னு கூடவே இருக்கிறவர் யாருன்னு கேட்டா துரைமுருகனோட பையன். எப்படி ஆட்டம் போடுறான்னு பாக்குறீங்களா? ஒரு பார்வை ஒரு பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குமே, நல்லா இருக்கும், குஷியா இருக்கும். பாருங்களேன், என்ன ஆட்டம் நீங்க எல்லாம் பாக்குறது. அண்ணா துவங்கி ஏழ்மையின் கட்சி. அங்க சிரிக்கிறது யார் தெரியுமா? துரைமுருக அவரோட பையன். அந்த இருக்காங்களா, இவங்க எல்லாம் பையன். இவங்கதான் ஏழைகளுக்கான ஆட்சியை நடத்தி ஆட்சியை இழந்தவர்கள். திமுகவோட ஆட்சியை இழந்தவங்க. பாவம் லண்டன்ல போய் ரெஸ்ட் எடுக்கார். அவர் லண்டன்ல போய் எடுக்கிறார். மனைவி, மகன், மருமகள், பேரன். பாவம் 10,000 ரூபாய் பணம் இல்லாதவங்க. தேர்தல்ல தன்னுடைய கணக்குகளை கொடுக்கிற பொழுது அதுல பார்க்கும்போது பாத்தீங்கன்னா, பாவம் ஸ்டாலினுக்கு வந்து கை செலவுக்கு காசு இல்லை, வெறும் 10,000 ரூபாய் தான் வச்சிருக்கிறார். வங்கியில பணம் இல்லை அவர். ஆமாங்க, அவர் கொடுத்த கணக்கத்தான் சொல்றேன். போறதுக்கு வர கார் இல்லை. பாவம். நமக்கு பாடம் எடுக்கிறாங்க இல்லையா, பகுத்தறிவு பாடம், அதே மண்ட வழியா மூளை பிதுங்கி வெளியே வந்து நமக்கு பாடம் எடுக்காங்க இல்லையா. 10,000 ரூபாய் காசு இல்லைங்க, அவங்க லெவலுக்கு கட்சியே நடத்துறோம். ஆமா,
கார்லையா, சொந்தமா ஒரு கார் இல்லையா அப்படின்னு, அவ்வளவு ஒரு ஏழ்மை தாயின், சீமான் சொல்லுவான் இல்லையா, ஏழை தாயின் மகன் சொல்லிட்டு இருப்பாங்க. அப்படி வேஷம் கலைந்தது. ஒரு பாட்டு சொல்லுவாங்களா, மழை வந்தது டும் டும் டும், வேஷம் கலைஞ்சது டும் 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 அப்படிம்பாங்கல்ல. அதனால போய் ஒன்றும் இல்லாம ஒரு ஓட்டச்சைக்கிள்ல போய் சும்மா லண்டன் வரைக்கும் போய், லண்டன்ல அங்க ஒரு குடிசையில ஒரு ஓரத்துல உட்காந்து அவர் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்கிறார். யாரு? திமுகவின் தலைவர். அப்படி என்று ஒரு பதவியை உருவாக்கி கொண்டு பொதுச் செயலாளர் என்கின்ற பதவியை அப்படியே அதற்கான பவரை அழித்து விட்டு அந்த இடத்திற்கு வந்த கருணாநிதியின் மகன் திமுகவின் ஸ்டாலினும், பேரறிஞர் அண்ணா பெருந்தகை அண்ணா அவர்கள் இருக்கக்கூடிய பதவியில் இருந்த துரைமுருகன் அவர்கள் என்ன செய்கிறார் என்று சொன்னால், பார்ப்பன லாபியை தன் மகன் வீட்டிற்கு கூட்டு வந்து புரோகிதம் வேலை பார்க்கிறார்கள் என்று சொன்னால், எங்கடா போச்சு உங்க பகுத்தறிவு? பள்ளியில் இருக்குது என்ன பகுத்தறிவு? இதோ பேசிக்கொண்டு இருக்கக்கூடிய மதியழகனாகிய நான், தந்தை பெரியார் மரணிக்கிற பொழுது 2 வயது. தந்தை பெரியார் அவர் தாய்ப்பால் குடிக்கிற வயசுலங்க. பேரறிஞர் அண்ணா மறைந்த பிறகு பிறந்தவன் நான். எனக்கு இந்த காணொலியில் பேசுவதற்கு முழு தகுதி இருக்கிறது. நான் சுயமரியாதை திருமணம் செய்தவன், பார்ப்பன மறுப்பினை உறுதியாக ஏற்றவன், ஒரு மிகப்பெரிய தலைவரின் கைகளால் தாலியை வாங்கி திருமணம் செய்தவன் நான். என் உடன் பிறந்த அண்ணன் கல்லூரியில் நான் படித்துக் கொண்டிருந்த கடைசி வருட காலகட்டத்தில் பார்ப்பன மறுப்பினை அந்த திருமண மண்டபத்தில் அரங்கேற்றி என் தாய்மாமன் கையினால் என் அண்ணனுக்கு, உடன் பிறந்த அண்ணனுக்கு தாலியை எடுத்து கொடுத்து திருமணம் நடத்தி வைக்கக்கூடிய தகுதியை பெற்றவன் நான். அந்த அளவுக்கு உறுதியாக இருந்தவன் நான். அண்ணா மறைந்த பிறகு பிறந்த நான். தந்தை பெரியார் 2 வயதில் இருக்கிற பொழுது பிறந்த நான். எனக்கே இவ்வளவு கொள்கை உறுதிப்பாடோடு இன்று வரை நாங்கள் வாழ்கின்ற காலகட்டத்தில், நான் கட்டிய மனைவி எந்த கோயில்களுக்கும் நான் எங்கேயும் போனது கிடையாது. பெற்ற பிள்ளை எங்கேயும் நாங்க போனது கிடையாது. முழுமையாக திராவிட சித்தாந்தத்தை ஏற்றுக்கொண்டு ஒரு தலைமையின் கீழ், ஒரு கொள்கையின் கீழ் வாழுகிறவர்கள் நாங்கள் எல்லாம் லட்சக்கணக்கில் இருக்கிற பொழுது, பெரியாரும் தலைவராக ஏற்றுக்கொண்டு அண்ணா இருந்த பதவியில் இருந்து கொண்டு ஓம் நமகா ஓம் நமகா மாங்கல்யம் தந்து நானே, எத்தனை 1000 மேடைகளில் அந்த மந்திரத்திற்கு விளக்கம் சொன்ன துரைமுருகன், 50 தலைவர்கள் செய்யாத துரோகத்தை, பேரறிஞர் அண்ணா அவர்கள் தலைமையில் இருக்கக்கூடியவர்கள் இருக்கும் போது செய்யாத துரோகத்தை தந்தை பெரியாருக்கும் அண்ணா அவர்களுக்கும் எப்படிப்பா உங்களுக்கு செய்ய மன வருது? நீ எப்படிப்பா அந்த பதவியில நீங்க வச்சிருக்கிறீங்க? பெரியாரின் மாணவன் அண்ணா அவர்கள் இருந்த பதவியில உட்கார்ந்துகிட்டு ஐயரை வச்சு கல்யாணம் நடத்துறியா? ஆட்டம் போடுறீங்களா? நகக்கணக்கில் ஆட்டம் போடுறோம். ஜெயலலிதாவை சொன்னீங்க, சசிகலா அவர்களை சொன்னீங்க. ஒரு திருமணத்திற்கு நகை, ஒரு பெண்ணாக இருந்து நகை போட்டு அலங்கரித்து வந்த காட்சியை எத்தனை காணொளி, எத்தனை பத்திரிகைகள், எத்தனை வழக்குகள் போட்டு அதெல்லாம் கொண்டு போய் வாங்கி வச்சிருக்கிறீங்க. இன்னைக்கு போட்டுக்கிட்டு ஆடுறாங்க திமுக. யார் வீட்டு கல்யாணத்துல? திமுகவின் பொதுச் செயலாளர் வீட்டு கல்யாணத்தில். எந்த பொதுச் செயலாளர்? அதற்காகத்தான் நாங்கள் இப்ப பேசுறோம். எந்த பொதுச் செயலாளர்? சீமா பெஸ்ட். உங்க கொள்கையில உடப்புலதான் போடலாம். என்னத்தை சொல்றது? சிங்கிச்சான்னு சொல்லி ஒரு ஆட்டு பாடிச்சு ஒரு பழமொழி சொல்லுவாங்க, ஒரு இது சொல்லுவாங்க, சொன்னா அசிங்கமா இருக்கும். உங்க வீட்டுக்குள் பார்ப்பன லாபி, நீங்கள் திராவிட இயக்க மேடைகளில் இருந்து கொண்டு திராவிட மாடல் அரசாங்கம் என்று பேசிக்கொண்டு எத்தனை காலமாடா ஏமாற்றுவீர்கள் இந்த நாட்டிலே அப்படின்னு சொல்லி அப்பையும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவருடைய பாட்டை பாடுகிறவர்களுக்கு தான் இன்னைக்கு வந்து வச்சு. உண்மையான சித்தாந்தவாதி என்று சொன்னால், உண்மையான திராவிட இயக்கத்தின் பற்றாளன் என்று சொன்னால், நீ உண்மையிலேயே பேரறிஞர் அண்ணா துவங்கிய கட்சியில் இருப்பதாக சொன்னால் உடனடியாக அந்த பதவியிலிருந்து விலகிட்டு. அதான் நல்லது. உனக்கு நல்லது, நாட்டுக்கு நல்லது, மக்களுக்கு நல்லது. திராவிட மாடல் அரசாங்கத்தோட
பொதுச் செயலாளர் நீங்க பேசி வெளியில வருதா? நீங்க அந்த பதவியில் இல்லாமல் நீங்கள் என்ன வேண்டுமானாலும் செய்யுங்க. நீங்க சொல்லலாம், எங்க உங்க வீட்டுக்குள்ளேயே பெரியாரை படிக்கவில்லை என்று சொன்னால், பேரறிஞர் அண்ணாவை படிக்கவில்லை என்று சொன்னால், எப்படி சனாதானம் எதிர்ப்பு? எது சனாதானம் எதிர்ப்பு? எது மனுநீதி எதிர்ப்பு? எது ஆரிய எதிர்ப்பு? பைத்தியக்காரத்தனமா இருக்கு. நீங்க கூட இருக்கிறவன என்ன பைத்தியக்காரத்தனமா இருக்கு நீங்க பேசுறது? பேச்சா பேசுறீங்க. நீங்க சொல்லொன்று செயலொன்றுமாக இருந்து கொண்டு நீங்கள் ஆட்சியில் நடந்த விதம் இன்னைக்கு எங்க வந்து கேடு வந்து சேர்ந்திருக்கிறது. தலித்தியம் பேசக்கூடிய தலைவர்கள், திராவிட இயக்கத்தில் உண்மையாக இருந்த தலைவர்கள் தன்னுடைய இருப்பை தக்க வைப்பதற்கு தன் சுயமரியாதையை இழந்து இருக்க வைத்த அந்த கேடு உங்களுக்கு வந்து இப்ப சேர்ந்தது. எத்தனை பேரை நீங்க மிரட்டி பணத்தை உருட்டி நீங்கள் சம்பாதித்த பணத்தை வைத்துக் கொண்டு நீங்கள் அரசியல் செய்து கொண்டு இருக்குதுன்னா எங்கே போய்விட்டது திராவிடம்? கேட்பான்ல, போய்ச்சல பகுதியில் நீ இருக்கலாமா? தகுமா? கேட்கலாம், எத்தனை வேணாலும் கேட்கலாம். அண்ணாவின் குடும்பம் எங்கே? எங்கே அண்ணா? அண்ணா 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 என்று தன் படங்களின் மூலமாக கத்தி கதறி அழுது பெயர் வைத்து கொண்டாடிய புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தூக்கி வைத்த கட்சியை நாசமாக்கி போய்விட்ட கருணாநிதி கும்பல் வாரிசு எங்கடா அண்ணா? அண்ணாவோட கட்சியை இருப்பா வச்சிருக்கிறீங்க நீங்க. 2009 சொல்லி நீங்க பேசுறான் திமுக காரன். 2009 என்னன்னு தெரியாது. எங்களுக்கு வழி நிறைந்த ஆண்டு. அதுக்கு வந்து அதெல்லாம் சில விடாது கருப்பு, சுடும் நெருப்பு. விடாது கருப்புங்கிறது தந்தை பெரியார் உடலில் போட்ட அந்த நிறம், அந்த நெருப்பாக வந்து உங்களை அழித்து ஒழிக்கும். இதுதான் முக்கியம். என்ன ஒரு கேடு தோழர்களே, என்ன பெரிய இதுன்னா, நமக்கெல்லாம் வெளியில வரும்போது பார்த்தீங்கன்னா, அடுத்த சந்ததியினர்களை பற்றி இப்ப கவலைப்பட்டதுனால நம்ம ரொம்ப பேச வேண்டியது, ரொம்ப நினைக்க வேண்டியது வந்து சேர்ந்துருச்சு. இவனுகிட்ட இருந்து எப்படி ஏன் வந்து அப்படியே ஒரு 5 பேரை சுத்தி ரவுண்டா நின்னாத்தான் ஒருத்தன் உருவோம். அவன் போராளியா வாயில வந்துற போகுது விஜய் மாதிரி. நன்றி, வணக்கம் தோழர்களே. போய் தொலையட்டும். வணக்கம்.